என் அன்பு குழந்தையே, நீ விதைத்ததையே நீ அறுவடை செய்கிறாய். நீ படுகின்ற துன்பங்கள் எல்லாம் நீயே உருவாக்கியவை. அதற்கு யாரையுமே குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமாக அந்த இறைவனை குறை சொல்வதில் எந்த அர்த்தமுமே இல்லை. ஏனென்றால் நீ படுகின்ற துன்பங்கள் நீதான் உருவாக்கியிருக்கிறாயே தவிர உன் துன்பங்களுக்கு நீதான் காரணகர்த்தாவும் ஆகிவிடுகிறாய். நம்பிக்கையோடு இரு. ஷீரடியிலிருந்து நான் உனக்கு வாக்களிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்பட போகிறது. சந்தோஷமாக இரு. திடீர் அதிர்ஷ்டம் உன் வாழ்வை நிரப்பப் போகிறது. சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இருந்தா வாழ்க்கையில முடியாது அப்படின்னு நம்ம நினைத்த விஷயத்தை கூட முடித்து காட்டலாம். நம்மால் இது இயலுமா என்ற கேள்விக்குறியோடு நாம் சிந்தனை செய்த அந்த விஷயத்தையும் நடத்தி காட்டும் வல்லமை நம்மிடம் வந்துவிடும். அதை உணர்த்தும் விதமா ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல 2 மனிதர்கள் வாழ்ந்து வந்தாங்க. 2 பேருமே மிக பரம ஏழையாக இருந்தாங்க. அன்றாடம் விறகு வெட்டி தான் அவங்க வாழ்க்கையே நடத்திக்கிட்டு வந்தாங்க அந்த 2 ஏழைகளும். இப்படியே 2 பேர்களும் வாழ்ந்து வந்தார்கள். அதில் ஒருவர் மட்டும் அதிகமாக மரத்தை வெட்டுவார், மற்றொருவர் மிக குறைவாக மரத்தை வெட்டுவார். எப்படி இருந்தும் 2 பேர்களும் ஒன்றாகவே போவார்கள், ஒன்றாகவே திரும்புவார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் அதிகமாக மரத்தை வெட்டுவார், மற்றொருவர் மிக குறைவான மரத்தையே வெட்டுவார். இப்படியே போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் அந்த மிக குறைவாக மரம் வெட்டுபவர்களுக்கு ஒரு நாள் சந்தேகம் எழுந்தது. என்னது, ஒன்றாகத்தான் போகிறோம், ஒன்றாகத்தான் வருகிறோம், ஒன்றாகத்தான் ஒரே நேரத்தில் மரம் வெட்டுகிறோம். ஆனால் என்னால் அவ்வளவு மரங்களை வெட்ட முடியவில்லையே, அவனால் மட்டும் எப்படி அவ்வளவு மரங்களை வெட்ட முடிகிறது என்ற சந்தேகம் அவன் மனதில் எழுந்ததால் அடுத்த நாள் மரம் வெட்டுவதற்காக செல்லும் பொழுது தன்னுடைய சந்தேகத்தை மற்றவரிடம் கேட்டுவிட்டார் அந்த 2வது நபர். உடனே அதிகமாக மரம் வெட்டுபவர் பதிலுரைத்தாராம், நான் ஓய்வு எடுத்து எடுத்து வெட்டுவதால் தான் என்னால் அதிக மரம் வெட்ட முடிகிறது என்று கூறினாராம். இதை கேட்ட மிக குறைவாக மரம் வெட்டுபவர், என்னடா இது, ஓய்வு எடுத்து வெட்டுவதால் அதிக மரம் வெட்ட முடியுமா? இது எப்படி சாத்தியம்? சரி, நாமும் முயன்று பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு அன்று மரம் வெட்டும் பொழுது சிறிது சிறிதாக ஓய்வு எடுத்து வெட்டி பார்த்தாராம். ஆனாலும் அவரை விட தன்னால் அதிக மரத்தை வெட்ட முடியாமலேயே போய்விட்டதாம். மறுநாளும் அதே சந்தேகம் அவனுக்கு வந்ததாம். எப்படிதான் முயன்றும் அவர் சொன்ன ரூபத்தை செய்தும் கூட நம்மால் அவரால் முடிந்த அளவு மரத்தை வெட்ட முடியவில்லையே, இதில் என்னதான் ரகசியம் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒளிஞ்சு இருந்து பார்த்துவிடலாம். அவர் என்னதான் செய்கிறார் என்பதை மறைந்து இருந்து பார்த்துவிட்டு நாம் அதை பின்பற்றலாம் என்ற எண்ணத்தில் அடுத்த நாள் முடிவு செய்து அவரோடு மரம் வெட்ட புறப்பட்டாராம் அந்த ஏழை மனிதர். 2 பேரும் சேர்ந்து மரம் வெட்ட ஆரம்பித்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மரம் வெட்டிக்கொண்டே இருக்கும் சமயத்தில் 2வது நபர் அவர் என்னதான் செய்கிறார் என்பதை மறைந்திருந்து பார்க்கலாம் என்ற எண்ணத்தில் மறைந்து கொண்டு 1வதவர் என்ன செய்கிறார் என்பதை உற்று கவனித்து கொண்டே இருந்தாராம். அப்பொழுது தான் ஓய்வு எடுப்பதாக கூறிய அந்த 1வது மரம் வெட்டுபவர் ஓய்வு எடுக்கும் சமயத்தில் தான் வெட்ட பயன்படுத்தும் அந்த கோடாலியை தீட்டிக் கொண்டே இருந்தாராம். ஓய்வு எடுக்கும் சமயத்திலும் தன்னுடைய கோடாலியை தீட்டி வைத்திருப்பதால் மீண்டும் ஓய்வு எடுத்துவிட்டு திரும்பும் பொழுது கோடாலி அதிக கூர்மையாக இருப்பதால் அவரால் அதிக மரம் வெட்ட முடிகிறது என்பதை மறைந்து இருந்து பார்த்து புரிந்து கொண்டாராம் அந்த 2வது நபர். நாமும் நம் வாழ்க்கையில் அதிக நேரம் பயனுள்ளதாக தான் கழித்து கொண்டிருக்கிறோம். சில சமயம் நாம் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் கூட நாம் நம்மளுடைய எண்ணத்தை கூர்மையாக வைத்துக்கொள்ள, என்னென்ன சிந்தனைகளை நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டுமோ, வளர்த்து கொள்ள வேண்டுமோ, அந்த சிந்தனையை நம் மனதில் வளர்த்து கொண்டால் முடியாது, நடக்காது, இனி நம் வாழ்வு அப்படித்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களையும் சாத்தியப்படுத்தலாம், முடித்து காட்டலாம், வெற்றியை எட்டி பிடிக்கலாம்.
எப்பொழுதுமே மனது முடியும், கிடைக்கும், நடக்கும் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை, தன்னம்பிக்கை எண்ணங்களை நம் மனதில் பதிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு வேலை செய்து கொண்டே தீர்க்கமான வேலை செய்துவிட்டு ஓய்வு எடுக்கலாம் என்ற எண்ணத்தில் ஓய்வு எடுக்கும் நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் போட்டு உலட்டிக் கொண்டே இருப்பதாலும் குழப்பிக்கொண்டே இருப்பதாலும் மீண்டும் நாம் அந்த பணிக்கு திரும்பினாலும் கூட நம் மனம் அந்த பணியில் நிலைத்திருக்காது. நம் மனம் எப்பொழுதுமே முடிந்தது, கடந்தது, நடந்ததை பற்றி மட்டுமே சிந்தனையில் ஆழ்ந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் நம்மளுடைய வேலையை திறம்பட செய்யவே முடியாது. இப்படி நாம் ஓய்வாக இருக்கும் நேரத்திலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, நம் எண்ண ஓட்டம் எப்பொழுதுமே நேர்மறையாக இருந்தோமேயானால் நம் வாழ்க்கையில் முடியாது, நடக்காது, கிடைக்காது, எதுவுமே நடக்காது என்ற எண்ணத்தை விரட்ட அடித்து விடலாம். நம் வாழ்க்கையை விட்டே அடித்து விடலாம். நிச்சயமாக சந்தோஷமாக, வெற்றிகரமாக, முழு ஈடுபாட்டோடு நம் வாழ்க்கையை மிக ஆனந்தமாக வாழ்ந்து காட்டலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை நாம் இதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சந்தோஷமாக இரு. உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் தலை விதியையே மாற்றும் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும், இந்த உலகத்தையே வென்று காட்டலாம். உன் தலை விதியை கூட மாற்றி எழுதலாம். சர்வ நிச்சயமாக மாற்றி எழுதலாம். ஒரு சமயம் ஒரு அரசர் ஒரு போருக்கு மிகவும் அழகாக தயாராகி கொண்டிருந்தார். அவர் மனதில் இந்த போரில் நிச்சயமாக நாம் வெல்வோம் என்ற நம்பிக்கை மிக மிக அதிகமாகவே இருந்தது. ஆனால் தன்னுடைய படைகளுக்கு என்னாகுமோ ஏதாகுமோ என்ற ஒரு கவலை மிகுந்து இருந்ததை அந்த அரசர் கவனித்தார். படைகள் இப்படி இருந்தால் நம்மால் வெல்ல முடியுமா என்ற குழப்பமும் அந்த அரசர் மனதில் எழுந்தது. நாம் முழு நம்பிக்கையாக இருக்கிறோம், ஆனால் படைகள் மிக மிக நம்பிக்கை இழந்து இருக்கிறார்களே, நம்மால் எப்படி வெற்றியை தழுவ முடியும் என்ற குழப்பத்தோடு ஒரு துறவியை போய் சந்தித்தார் அரசர். அவரிடம் தன் மனதில் இருக்கும் அத்தனை விஷயங்களையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார். நான் எப்படி வெற்றியை காண முடியும்? நான் மட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் போதுமா? என்னை சுற்றி இருப்பவர்களும் நம்பிக்கையோடு இருந்தால்தானே கூட்டாக என்னால் வெற்றியை அடைய முடியும் என்ற தன்னுடைய சந்தேகத்தை அந்த துறவியிடம் கேட்டார் அரசர். அந்த துறவியும், கவலைப்படாதே, நான் ஒன்று உனக்கு கூறுகிறேன், அதன்படி நீ செய், நிச்சயமாக போரில் நீ வெற்றி பெறுவாய் என்று வழிகாட்டினார் அந்த துறவி. உடனே அரசரும், நீங்கள் சொல்வதைப் போல் நான் நடந்து கொள்கிறேன், என்ன செய்ய வேண்டும் துறவியரே என்று கேட்டார் அரசர். உடனே துறவி, உன்னுடைய குல தெய்வ கோயிலுக்கு நாளை உன்னுடைய படைத்தலைவிகள் அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த கோவிலுக்கு செல். அந்த கோவில் இதோ நான் கொடுக்கும் இந்த நாணயத்தை சுண்டிவிடு. அப்பொழுது உன்னுடைய படைத்தலைவர்கள் அனைவரிடம் கூறிப்பார், இப்பொழுது இந்த நாணயத்தில் தலை விழுந்தால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை அவர்களிடம் சொல்லிவிட்டு இந்த நாணயத்தை சுண்டிப்பார். உன் வாழ்க்கையிலும் உன் போரிலும் நீ மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை அடைவாய் என்று கூறினாராம். அதை கேட்ட அரசருக்கு மிகவும் சந்தோஷமடைந்தது. ஆனந்தமாக அடுத்த நாள் தன்னுடைய குல தெய்வ கோயிலுக்கு சென்று வர ஆணையிட்டார். அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய ஆணையும் இட்டார். தன்னுடைய படைகள் உள்ள அனைத்து குடிமகன்களையும் அந்த கோவிலுக்கு வருமாறு ஆணையும் பிறப்பித்தார். அவர் ஆணை பிறப்பித்தபடியே எல்லோருமே கோயிலுக்கு வந்தடைந்தனர். அப்பொழுது, இந்த போரில் நாம் வெற்றி அடைவோம் என்ற நம்பிக்கை என் மனதில் முழு நம்பிக்கையாக இருக்கிறது.
ஆனால் அது உங்களிடம் சற்று குறைவாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை வீண் போகாது. இதோ இப்பொழுது இந்த நாணயத்தை நான் சுண்டி விடுகிறேன். இந்த நாணயத்தில் தலை விழுந்தால் நாம் நிச்சயமாக வென்று காட்டுவோம் என்று சொன்னாராம். அதை ஆமோதித்த அனைவர்களும் குலதெய்வத்தை அதிகமாக பிரார்த்தனையோடு வேண்டிக்கொண்டு அரசர் சொன்னதற்கு செவிசாய்த்தார்களாம். உடனே அரசரும் நாணயத்தை சுண்டிவிட்டாராம். என்ன ஆச்சரியம்! தலை வந்து விழுந்தது. அங்கு கூடியிருந்த அனைவருக்குமே ஆனந்தம், ஆச்சரியம். அனைவருமே ஆர்ப்பரித்தார்கள். நாம் வெல்வோம் வெல்வோம் என்று கூக்குரல் இட்டார்கள். அவர்கள் சந்தோஷத்தபடியே அவர்கள் தைரியமாக அந்த போரை எதிர்கொண்டார்கள். வெற்றி அவர்கள் பக்கமே இருந்தது. சந்தோஷமாக நிம்மதியாக போரில் வெற்றியை பெற்றார்கள் அனைவரும். இதை பார்த்து கொண்டே இந்த அரசருக்கு ஒன்றுமே புரியவில்லை. நாம் துறவி சொன்னபடிதான் செய்தோம், ஆனால் நம் போரில் வெற்றி பெற்றதற்கான காரணம் எதுவாக இருக்க முடியும் என்று அந்த துறவியிடமே கேட்டுவிடலாம் என்ற ஆர்வத்தோடு துறவியை நோக்கி சென்றார் அரசர். நடந்தது, வெற்றி பெற்றது அனைத்தையும் துறவியிடம் சொல்லி அவரிடம் ஆசிர்வாதம் பெற்ற பிறகு தன்னுடைய சந்தேகத்தை கேட்டார் அரசர். உடனே அந்த துறவி, நான் உன்னிடம் கொடுத்த நாணயத்தை என்னிடம் கொடுப்பாயா என்று கேட்டார். உடனே அந்த அரசரும் சற்றும் தாமதிக்காமல் அந்த நாணயத்தை எடுத்து துறவியிடம் கொடுத்தாராம். உடனே துறவி, என்னிடம் கொடுக்க வேண்டாம், நீ அந்த நாணயத்தை சற்று கவனித்துப் பார் என்று கூறினாராம். அந்த அரசர் அந்த நாணயத்தை உற்று கவனித்தார். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் நாணயத்தின் இரு பக்கத்திலும் தலை மட்டுமே இருந்தது. என்ன ஆச்சரியம் துறவியரே என்று கேட்டார். உடனே துறவி, ஆச்சரியம் நாணயத்தில் அல்ல, உன்னுடைய நம்பிக்கையிலும் உன் படைத்தலைவர்களின் நம்பிக்கையில் இருக்கிறது. இதில் தலை விழுந்தால் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை நீ அவர்கள் மனதில் ஊட்டினாய். அதனால்தான் அவர்களால் வெற்றி பெற முடிந்தது. இதிலிருந்து நன்றாக புரிந்து கொள், தலை விதியை கூட மாற்றி எழுதலாம், நம்பிக்கை என்ற ஒன்று இருந்தால் போதும் என்று துறவி அந்த அரசனிடம் மிக தெளிவாக விளக்கினாராம். நாமும் நம்பிக்கையோடு இருந்தால் நம் வாழ்க்கையில் பல வியக்கத்தக்க வெற்றிகளை, மாற்றங்களை நிச்சயமாக நம் வசமாக்கிக் கொள்ளலாம். நம்பிக்கையோடு இருப்போம், வாழ்க்கையில் வென்று காட்டலாம் சர்வ நிச்சயமாக. ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள், உன்னால் செய்ய முடியாதது எதையுமே இறைவன் உன்னிடம் கொடுப்பதே இல்லை. உன்னால் அது முடியும் என்பதால்தான் இறைவனே அதை உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பிக்கையோடு நினைத்து கொண்டு செயல்படத் துவங்கு. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும், வென்று காட்டவும் முடியும். அது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். நடப்பது எல்லாம் நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். இனி உன் வாழ்க்கையில் துன்பத்தை நீ காணவே மாட்டாய். இதுவரை சோகத்தை மட்டுமே சந்தித்தாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒவ்வொன்றாக கூடி வரும் நேரம் வந்துவிட்டது, கனிந்து விட்டது. அந்த நேரத்தையும் நான் என் பிரியமான குழந்தைக்காக ஏற்படுத்திவிட்டேன். உன் சாயப்பா சொல்கிறேன் கேள், இது உண்மையான சத்திய வாக்கு. நான் என் பிரியமான குழந்தைக்கு தரும் உத்திரவாதம். எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், எப்பொழுதும் இருப்பேன். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். எப்பொழுதும் நம்பிக்கையாக இரு, தைரியமாக இரு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். பொறுத்திரு, எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் உண்டு. காரணமில்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நிகழவே நிகழாது. பாவத்தை செய்கிறவன், மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்கிறவன், மற்றவர்களை காயப்படுத்துகிறவன் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறானே என்று வருந்தாதே. அவனுக்கு தண்டனை எப்போது கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். இந்த உலகில்
தவறு செய்யாதவர்கள் என்பவர் யாருமே இல்லை. எல்லோரும் ஒரு சில நேரத்தில் தவறு செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். சிலர் தெரிந்தும் தவறு என்று தெரிந்தும், சிலர் தவறு என்று தெரியாமலேயே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை, நேரம் மற்றும் அவர்களது விதியின் பயனால் செய்த தவறுக்கு மனவேதனையும் வலியையும் அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. சந்தோஷம் ஏற்பட்டாலும் அதற்கு காரணம் உன் சாயப்பாவே. நீ வேதனைப்பட்டாலும் அதற்கு காரணம் உன் சாயப்பாவே. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் அனைத்தும் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும் என்பதை உணர்ந்து கொள். வாழ்க்கையில் உனக்கான அடையாளத்தை நீ உருவாக்கியதாக இருக்க வேண்டும். அந்த அடையாளம் பிறர் கொடுத்ததாக இருக்கவே கூடாது. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாழ்க்கையில் மீண்டும் அனைத்தும் என்னிடம் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் போராடிக் கொண்டே இருந்தால் உன்னிடம் இருந்து விலகிய அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேனே. இதோ இப்பொழுது நீ எதிர்பார்த்த தடைபெற்ற அதிமுக்கியமான ஒரு காரியம் நிறைவேறப் போகிறது. நீயே அதை அதிசயத்தோடு பார்க்கத்தான் போகிறாய். நிச்சயமாக இனி வரப்போகும் எல்லா நாட்களும் உனக்கானதே. வரப்போகும் எல்லா வெற்றியும் உனக்கானதே. வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் துன்பங்கள் நிகழ்ந்தாலும் அதற்கென்று ஒரு காரணமும் இருக்கின்றது. அதே போல இன்பம் வந்தாலும் அதற்கான ஒரு காரணம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, பொறுப்பு, பொறுமை, உழைப்பு, நேர்மை இவையெல்லாம் யாரிடம் மிக அதிகமாக இருக்கிறதோ அவர்களை அனுமதி இல்லாமலேயே ஒன்று தேடி வரும். அதன் பெயர்தான் வெற்றி. உன்னுடைய தரத்தை தாழ்த்தி கொண்டு யாருடைய அன்பையும் பெற முயற்சிக்காதே. அன்பு தானாக வரவேண்டியது. தானாக வரும் அன்புதான் நிலைத்து இருக்கும். நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பெற்றுக்கொள்ளும் அன்பானது நிரந்தரமாக இருக்க முடியாது. அதை நன்றாக மனதில் வைத்துக்கொள். அன்பு உன்னை பார்த்து, உன்னுடைய செயலை பார்த்து தானாகவே வந்து சேர வேண்டும். அதுதான் எப்பொழுதும் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிலைத்தே இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் அறிவாளி என்று சொல்லிக்கொண்டு திரிபவன் வாழ்க்கையில் முட்டாளாகத்தான் இருப்பான். அந்த முட்டாள்தனமே அவனை வாழ்க்கையில் படுபாதாளத்திற்கு தள்ளிவிடும். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும், செய்கிற தவறுக்கு, தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டும் பழக்கமும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் அன்பாக குடியிருப்பார்கள். இதுதான் நிச்சயமான உண்மை. யார் ஒருவர் அச்சப்படாமல் என் மீது முழு நம்பிக்கையாக இருந்து செயல்படுகிறார்களோ அவர்களை எந்த சூழ்நிலையிலிருந்தும் நான் நிச்சயமாக காப்பேன். எந்த சூழ்நிலை யாருமே நெருங்க முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தாலும், 7 கடல் தாண்டி மிக கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அரவணைப்பு, என்னுடைய நிம்மதியான வாழ்வு எப்பொழுதுமே உனக்கு காத்து கொண்டே இருக்கும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் அதை முதலில் சந்திக்க தயாராக இரு. எதிர்க்கு நிற்க தயாராக இரு. எது வந்தாலும் பயந்து பின்னால் ஒரு அடி எடுத்து வைத்தால் அது உன்னை முன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமலேயே செய்துவிடும். எனவே எப்பொழுதும் பயப்படாதே. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உன் வாழ்வு உனக்குத்தான். உன் வாழ்க்கையை வேறு யாரும் உன்னை தவிர வாழவே முடியாது. நீ வாழ்வதற்கு தான் உனக்கான வாழ்வு. அந்த பொக்கிஷமான வாழ்வு உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை மிக நேர்த்தியாக வாழ வேண்டிய பொறுப்பும் உன் கையில்தான் இருக்கிறது. சந்தோஷமாக இரு. உன்னுடைய கவலைகளையெல்லாம் நேற்றோடு விட்டொழிந்து விட்டாய் அல்லவா? இந்த மாத துவக்கத்திலிருந்து
அதிமுக்கியமான ஒரு நிகழ்வுக்கான அறிகுறி உனக்கு தென்படும். இந்த மாதம் முடிவதற்குள் தடைப்பட்ட நெடு நாட்களாக தடைப்பட்ட காரியம் ஒன்று மிக சுபமாகவே மிக மங்களகரமாகவே நடைபெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் இருக்கிறேன் குழந்தையே, எதற்குமே அஞ்சாதே. ஒரு நல்ல முடிவு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான பச்சை கொடியை, உன் வாழ்விற்கான பச்சை கொடியை, உன் வாழ்வு வெற்றியடைவதற்கான பச்சை கொடியை நான் காட்டிவிட்டேன். உனக்கானதை சிறப்பாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளையே, உன்னால் இனி மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. உன்னால் மற்றவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவே முடியாது என்று நினைத்து கொண்டுதான் சில உறவுகள் உன்னை துச்சமாக எண்ணியும் உன்னை அலட்சியப்படுத்தியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்துதான் உன்னை விட்டு விலகியும் சென்று கொண்டிருக்கிறார்கள். உன்னை துச்சமாக நினைத்து, உன்னை ஏளனமாக நினைத்து உன்னை விட்டு விலகியவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு அவர்கள் கண் பார்க்கவே நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைக்கப் போகிறேன். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு தரப்போகிறேன். அப்பொழுது அவர்களே உன்னிடம் வந்து உன் உதவியை நாடுவார்கள். சிரித்துக்கொண்டே வந்து மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துவார்கள். உனக்கான அந்த காலம் வெகு தொலைவில் இல்லை. எல்லாம் உன்னை தேடி நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன்னை துச்சமாக நினைத்து உன்னை விட்டு விலகியவர்களுக்கு உன்னுடைய திறமையையும் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உணர்வையும் நான் அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. உனக்கே புரியவில்லை உன்னுடைய திறமை என்னவென்று. அதை நான் உனக்கு எடுத்து காட்டுகிறேன். உனக்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணும் அந்த நேரமெல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நீ என்னையும் முழுமையாக நம்புவாய். நான் உன்மேல் எவ்வளவு பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறேன் என்பதை உன்னால் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ளவே முடியும். நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் அன்பையும் காட்டு மாத்திலும் நான் உனக்கு பல மடங்காக உனக்கான பிரார்த்தனையை நிறைவேற்றி என்னுடைய வலிமை என்னவென்று நான் உனக்கு காட்டுவேன். சந்தோஷமாக இரு. இது நாள் வரை நீ பட்ட வேதனைகளெல்லாம் இன்றோடு முடியப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ யாருமே இல்லாமல் தனியாக நிற்பது போல உணர்கிறாயா? கஷ்டங்கள் சூழும் பொழுதுதான் அவர்களை சுற்றி உறவுகளும் நண்பர்களும் காப்பாற்ற உதவி செய்ய ஓடோடி வருவார்கள். அப்பொழுதுதான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் உண்மையானவர்கள், உண்மையாகவே அன்பு வைத்திருப்பவர்கள் என்று அப்பொழுதுதான் உன்னால் புரிந்து கொள்ளவே முடியும். ஆனால் யாருமே இல்லை என்று, எனக்காக உதவி செய்ய எவருமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நான் உதவி செய்ய எந்த நேரமாக இருந்தாலும் ஓடோடி வருவேன் என்பதுதான் நிச்சயமான உண்மை. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. அதில் எந்தவித சந்தேகமுமே உனக்கு வேண்டவே வேண்டாம். அது உனக்கு எப்பொழுதும் உண்டு. நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. வீர நடை போட்டு கொண்டே இரு. வெற்றி நிச்சயம். நம்பிக்கையை இழந்தால் கஷ்டங்கள் நம்மை பார்த்து சிரிக்கும். கட்டுப்பாடுகளில் நம்பிக்கையை இழந்தால் கலாச்சாரம் உன்னை பார்த்து சிரிக்கும். நிகழ்காலத்தில் நீ நம்பிக்கையை இழந்தால் எதிர்காலம் உன்னை பார்த்து சிரிக்கும். நம்பிக்கையோடு எப்பொழுதுமே இருந்தால் வாழ்வில் எல்லாமே சிறக்கும். என் அன்பு பிரியமே, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை நான் பல முறை உனக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறேன்.
ஆனாலும் உன் மனப் போராட்டங்களால் நீ தேவையில்லாத சிந்தனைகளையும் சொற்களையும் உன் மனதிலும் வாயிலும் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டும் எண்ணிக்கொண்டுமே இருக்கிறாய். நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதை மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் குழந்தையே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாகவே இருக்கும்.